இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம். சார், நாம கடந்த வாரம் மகம் நட்சத்திரம் பத்தி பேசணும். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தை பத்தி சொல்லுங்க சார். திருவோண நட்சத்திரம் மகர ராசி. நட்சத்திரத்தோட அதிபதி சந்திர பகவான், ராசியோட அதிபதி சனி பகவான். இவங்களோட ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கடின உழைப்பு, விடாமுயற்சி, இது இவங்களோட தாரக மந்திரம். இந்த கடின உழைப்பும் விடாமுயற்சியோட ஒரு நல்ல குணம்தான் அவங்கள வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான போட்டியில் ஒரு வெல்லக்கூடிய நல்ல நன்மையை கொடுக்கும். பொதுவாக இவங்களோட காரகத்தில் நம்ம எடுத்தோம் அப்படின்னம்னா மெயின் கட்டம் இவங்க தன் நலத்துக்காக ஒரு விஷயத்தை தொடங்கி போடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 100க்கு ஒரு 40% தான் வெற்றி அடைவாங்க. இதே பிறர் நலத்துக்காக இவங்க ஓடும்போது 100க்கு 80% மேலான வெற்றியை அவங்க அடைகிறாங்க. இப்போ உதாரணம், பல பேர் இந்த ஜாதகத்தை நம்மள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க திருவோணத்திரக்காரர்கள். என்னங்க இது, நான் போனேன், எனக்காக போனேன், போய் நாளைக்கு வான்னாங்க, நான் என் நண்பனுக்காக போனேன், உடனே அன்றைக்கே காரியம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த திருவோணத்திரக்காரர்கள் தான். காரணம் இது என்னென்னா, ஒரு இயல்பாகவே ஒரு இறைசித்தி நட்சத்திரம். அந்த அமைப்புகளில் பார்த்தோம்னா இது ஒரு காக்கும் கடவுளோட பெருமாளோட ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அதனால தான் அவரை காக்கும் கடவுள்னு சொல்கிறது. பொதுவாக அவங்களுக்கு பார்த்தோம்னா சிவன் பிரம்மா போன்ற ஆன்மாக்களுக்கு தலைக்கு ஆபத்துனா கூட அவங்களையும் போய் இந்த இவர் பெருமாள் தான் காப்பார். ஏன்னா காக்கும் கடவுளோட அனுக்கிரகம் பெற்றதுனால. இதே அமைப்பில் நவகிரகங்களில் காக்கும் கடவுள் யாருன்னம்னா செவ்வாய் பகவான். இவர் பார்த்தோம் அப்படின்னம்னா ரத கஜ துரக பதாதி எனும் நாட்படைகளோட ஒரு போர் தளபதி. இன்றைக்கு அந்த காரகம் சொல்ல போனால் இராணுவம், காவல், இதெல்லாம் இவரோட கட்டுப்பாட்டில் வர்றது தான். இந்த அமைப்புகளை பொறுத்த வரைபா நாட்டுக்காக ஒரு பிறர் தன்மைக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓட்டக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம். அதனால தான் பெருமாள் அவரோட 10 அவதாரத்துலேயும் சரி அவர் மக்கள் நலத்துக்காகவும் பிறர் நலத்துக்காக தான் வாழ்ந்தாருங்கிறத நம்ம அவரோட தசவாதாரத்திலே தெரிஞ்சிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இது மட்டுமா அந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசின்னா இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட பிரணவ மந்திரத்தையே அதுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு. இதை கோரக்கர் முனிவர் இதை வெளிப்படுத்த நினைக்கும் போது பல சித்தர்கள் கூடி இதை தடுத்தாங்க. இந்த தெய்வீக ரகசியத்தை யார்ட்டையுமே வெளிப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற தீயவர்களையும் இதை பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதான். நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகள்லையுமே 3 நட்சத்திரம் வரும், இல்லை ஒரு 4 நட்சத்திரம் வரும். அதுதான் அபிஜித் நட்சத்திரம்ட்டு அதை கிருஷ்ண பரமாத்மாவே அதை ஒதுக்கி வச்சுருக்காரு, அதை மறைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா தவறானவர்கள் அதை பயன்படுத்திடக்கூடாதுங்கிறனால தான். ஒட்டுமொத்த பிரணவ மந்திரமே அதுக்குள்ளே அடங்கியிருக்காங்கன்னா இதில் ஒரு ஆழ்ந்த சூட்சம கருத்து இருக்குது. அது ஞானம் பொருந்தியவர்கள் மட்டும்தான் உணர முடியும். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா பொதுவாக உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 தான் மகரம் எல்லாருக்கும் தெரியும். இந்த உத்திராடம் அப்படிங்கிற முதல் எழுத்து கடைசி எழுத்து உம், அவிட்டம் அம், இந்த அம்மு சேர்ந்தது தான் ஓணம். இந்த நட்சத்திரம் பேர் ஓணம் தான். அது தெய்வீக நட்சத்திரனால திரு சேர்த்தாச்சு, அவ்வளோதான். அந்த அம்மும் சேர்ந்து ஓம், இது எதுக்குள்ளே அடங்குது அப்படின்னா மகரத்துக்குள்ளே அடங்குது. இதை தெய்வப்புலவராகிய வள்ளுவரே அழகாக சொல்லியிருப்பார். அகரத்தெழுந்து உகர துளன்று மகரத்தில் அடங்கும் உயிர் அப்படின்னு இருப்பார். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீக நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த அமைப்புகளில் பிறந்த ஒரு எந்த மனிதராயினும் தன்னோட ஒரு நாள் அவர் மூப்புனா கூட அவர்கிட்ட மானசீகமாக அவரோட காலத்தொட்டு வணங்கலாம். ஏன்னா அந்த தெய்வ ஆகர்ஷண சக்தி அவங்கள அறியாமலே அவங்கள்ட்ட மிகப்பெரிய பேராற்றலோடு இருக்கும். அதே அமைப்புகளில் தன்னோட ஒரு நாள் கீழன்னா கூட மானசீகமாக அவங்கள்ட்ட ஆசையாக வாங்கிக்கலாம். அப்பேற்பட்ட பரம்பொருளாகிய பெருமாள் பிறந்த ஒரு பெருமைக்குரிய நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம். திருவோணத்தில் பிறந்த இவர்களுக்கு நிச்சயம் வாழ்வில் ஒரு தெள்ள தெளிவான யோக வாழ்வு நிச்சயம் அடைவாங்க. அதனால தான் பழமொழி கூட சொல்லுவாங்க, ஓணத்தான் உலகாழ்வான் என்பார்கள். கரெக்டான ஒரு நல்ல நேர காலம் பருதி அவங்களுக்கு வலுவான கிரகங்கள் அமையும் பட்சத்தில் அவங்களுக்கு வளமாக ஆளக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட நல்ல திருநட்சத்திரம் இது திருவோண நட்சத்திரம். சார், திருவோண நட்சத்திரம் பத்தி நேயர்கள் நிறைய பேருக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து பேசலாம். நன்றி. வணக்கம்.